அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழுதுங்க. இந்த சந்திர கிரகணத்தை பற்றி நாம் பல பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். சந்திர கிரகணம்னா என்ன, அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்தெந்த இடத்துல தெரியும், எந்தெந்த இடத்துல தெரியாது, இதனால் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படுமா, இது போன்ற பல தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாங்கத்தின் படி இந்த சந்திர கிரகணத்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது, என்ன மாதிரியான நன்மைகள் உருவாக போகிறது, இந்த உலகத்துக்கு இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக ஏதேனும் ஆபத்து விளையுமா அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தினுடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு அதிசய வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான, அதாவது 2024 வருடத்திற்கான 2வது சந்திர கிரகணமாக அமைகிறதுங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது மகாலய அமாவாசை, அதாவது மகாலய பட்சத்தினுடைய ஆரம்ப நாளில் இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அதே மாதிரி இந்த மகாலய பட்சத்தினுடைய இறுதி நாளில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது. அதனாலேயே இந்த சந்திர கிரகணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மகாலயபட்சத்தின் ஆரம்பம் மற்றும் முடிவு இரண்டுமே விசேஷமானது. அது ஏன் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் மகாலயபட்சம் 14 நாட்கள் அனுசரிக்கப்படுது. இந்த 14 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசையை தான் நாம் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த நாட்கள் முன்னோர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. புராணங்கள் படி முன்னோர்கள் இந்த காலகட்டத்தில் பூமிக்கு நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பார்த்து மகிழ்ந்து நம்ம ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்து மதத்தில் அமாவாசை திதியானது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய முக்கிய நாளாக கருதப்படுது. அதுவும் மகாலய அமாவாசை நாளில் விரதம் இருந்து புனித நீராடி தானம் தர்ப்பணம் செய்தோம் அப்படின்னா முன்னோர்களினுடைய ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இவற்றை செய்வதன் மூலமாக முன்னோர்கள் மகிழ்ந்தா பரம்பரை விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு 2024 மகாலய அமாவாசை தினம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஆண்டு மகாலயபட்சம் செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசையுடன் நிறைவடுது. இதில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலயபட்சம் தொடங்கக்கூடிய நாளில் சந்திர கிரகணமும் மகாலய அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் நடக்குது. இந்த 2 கிரகங்கள் 15 நாட்கள் இடைவெளியில் நிகழ்வது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடத்தினுடைய 2வது சூரிய கிரகணம் இரவு 9:13 மணிக்கு தொடங்கி 3:17 மணிக்கு முடிவடையுது. அதனால் இந்த நேரத்தில் நம்மளுடைய நாட்டில் சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. முக்கியமாக இந்த வருடத்தில் சூரியன் மற்றும் சந்திர கிரகணம் 15 நாட்கள் இடைவெளியில் வர்றதுனால அது அவ்வளவு சுபகாரியம் இல்லை அப்படின்னு பண்டிதர்களும் சொல்கிறாங்க. இதன் காரணமாக இந்த உலகத்திற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும் அளவில் ஆபத்து ஏற்படாது. சின்ன கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக மனிதர்களினுடைய வாழ்க்கையில் சில தாக்கங்கள் உருவாகும். அதுவும் கிரக நிலைகளினுடைய அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கம் அது ஏற்படுத்தலாம். இருப்பினும் 15 நாட்கள் இடைவெளியில் சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது அப்படிங்கிறது அவ்வளவா சுபகாரியங்கள் கிடையாது அப்படின்னு பண்டிதர்களும் சொல்லியிருக்காங்க.
இந்த சந்திர கிரகணமானது 10ஆம் மாதத்தின் பௌர்ணமி நாளில் வருதுங்க. இதன் விளைவாக இந்த கிரகணம் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணம் நிகழக்கூடிய நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வானத்தில் சூரியன், நிலவு, பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வு கிரகணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வின் போது நிலவினுடைய நிழல் சூரியனை மறைத்தால் அது சூரிய கிரகணம் அப்படின்னு, பூமியின் நிழல் சந்திரனை மறைத்தா அது சந்திர கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது. 2024 ஆண்டின் 2வது சந்திர கிரகணம் 10ஆம் மாதத்தின் பௌர்ணமிக்கு இடையில வருதுங்க. 10ஆம் மாதத்தின் பௌர்ணமி நாளில் இந்த கிரகணத்தை சுற்றி பல்வேறு ஜோதிட நம்பிக்கைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது. அதனால் நாட்டில் சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் கிரகணத்திற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாதுங்க. பத்ரா பூர்ணிமா 2024 அன்று சந்திர கிரகணம் அப்படி இல்லைன்னா சந்திர கிரகணம் 10ஆம் மாதத்தினுடைய முழு நிலவு நாளில் வருதுங்க. இதனுடைய விளைவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகணம் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது அதிகாலை முதல் தொடங்குதுங்க. மேலும் கிரகணம் வந்து பிற்பகலில் முடிவடையுது. சந்திர கிரகணம் எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் இந்த வருடம், அதாவது 2024 வருடத்தில் சந்திர கிரகணமானது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலையில் 6:11 மணிக்கு தொடங்குது. அதுக்கப்புறமா பகுதி கிரகணம் பார்த்திங்கன்னா காலையில் 7:42 மணிக்கு தொடங்கும். கிரகணத்தினுடைய கடைசி தருணம் பார்த்திங்கன்னா காலையில் 8:14 மணிக்கு இருக்கும். பகுதி சந்திர கிரகணமாக இரவு 8:45 மணிக்கு முடிவடையுது. கிரகணம் வந்து காலையில் 10:17 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரவில் பகல் நேரத்தில், அதாவது பகுதி சந்திர கிரகணம் வந்து பகலில் 8:45 மணிக்கு முடிவடையுது. கிரகணம் வந்து முழுமையாக முடிவடையக்கூடிய காலம் வந்து காலையில் 10:17 மணிக்கு முடிவடையுது. அதாவது கிரகணம் ஆரம்பம் அப்படிங்கிறது காலையில் 6:11 மணிக்கு ஆரம்பித்து காலை 10:17 மணிக்கு முடிகிறது. இந்த 4 மணி 6 நிமிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் வானத்தில் நிகழ்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் உருவாகிறது, அது காலையில் உருவாகிறது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்தவித கிரக தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு மாற்றங்கள் வந்து மனித வாழ்க்கையில் சில தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்ததாங்க செய்யும். இந்த கிரகணத்தின், அதாவது இந்த சந்திர கிரகணத்தின் போது எதுவும் சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள். எல்லா உணவுகள்லையுமே சரிங்க துளசி இலை இருப்பதா சொல்லப்படுது. கிரகணத்திற்கு பிறகு கங்கையில் குளிப்பது, அப்படி இல்லைன்னா ஆற்றில் குளித்ததுக்கு அப்புறமா உணவு அருந்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகண காலத்தில் நாம் குறிப்பாக என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, கிரகண காலத்தில் வந்து சமையல் செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக நாம் எந்த ஒரு உணவையும் வந்து சாப்பிடவே கூடாது. கர்ப்பிணி பெண்கள் ஏற்றுக்கொள்ளும் காலத்தில் தங்களுடைய கைகளில் கத்தி அப்படி இல்லைன்னா கூர்மையான பொருட்களை வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். 100 மடங்கு புண்ணியங்களையும் பலத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமமானது இந்த வேளையில் செய்யப்படும் போது 1000 மடங்கு புண்ணியமும் பலமும் நமக்கு உண்டாகுமா. அதனால் இந்த நேரத்தில் நாம் வந்து கோவில்களில் ஹோமம் பண்ணுறது இல்லை வீடுகளில் ஹோமம் பண்ணுறது போன்ற நிகழ்வுகளில் நாம் ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து நாம் கோவிலுக்கு சென்று, அதாவது ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொள்ளக்கூடாது. இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் வந்து ஆலயங்களும் வந்து பூட்டி தாங்க இருக்கும். நாம்
நம்மளுடைய வீட்டில் இருந்தே நம்மளுடைய பூஜை அறையில் இறைவனை நாம் வழிபாடு பண்ணலாம். இறைவனுக்கு விளக்கேற்றி வைத்து நாம் பூஜையும் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி கிரகண நேரத்தில் நாம் இறைவனினுடைய நாமத்தை உச்சரிக்கலாம். இறைவனினுடைய பாடல்களை நாம் பாடலாம், இல்லை ஒலிக்க செய்த பாடல்களை கேட்கலாம். இதிகாச நூல்கள், இறைவன் பற்றிய புனித நூல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நாம் படிக்கலாம். இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய மனம் சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கிரகணத்தின் போது தேவையில்லாத பதட்டம் ஏற்படலாம், குழப்பங்கள் உருவாகலாம், கோபம் வெளிப்படலாம். இதெல்லாம் நாம் தவிர்க்கணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி விஷயங்களை செய்வது சால சிறந்தது. இது எதுவும் முடியல அப்படின்றவங்க குறிப்பிட்ட ஒரு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ இல்லை எந்த தெய்வத்தினுடைய பெயர் உங்களுடைய மனதிற்கு தோன்றுகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நீங்கள் மனதுக்குள்ளேயே உச்சரிக்கலாம். இதுவும் மிக சிறந்த நலன்களை நமக்கு தருங்க.